கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நயின் என்ற ஊருக்கு ஆண்டவர் சென்றார். அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அந்த தாயை பற்றிய ஒரு சில குறிப்புகளை நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு புதுமை லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற நற்செய்திகளில் இல்லை. இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக லூக்கா குறிப்பிடுகின்றார். லூக்கா எப்பொழுதுமே பெண்கள், குழந்தைகள், கைவிடப்பட்டவர்கள், இதுபோன்ற விளிம்பு நிலை மக்களைத்தான் மையமாக்குகின்றார். அவர்களைத்தான் முதன்மையான மனிதர்களாக அவர் தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த நயின் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய இந்த பெண் யார் என்று சொன்னால், இந்த மகன் இறந்து போய்விட்டானே, அவனுக்கு ஒரே மகன். இந்த பெண் யார் என்று சொன்னால், இவர் கைம்பெண்ணாக இருக்கின்றார். இவருடைய குடும்பத்திலே இவருடைய கணவர் இல்லை. எனவே அந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை முதலிலே நாம் நினைக்க வேண்டும். அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்வது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், ஆண்தான். இப்பொழுது அந்த ஆண் கணவர் என்பவர் இல்லை, இன்னொரு ஆண் அந்த மகனும் இல்லை. இந்த பெண் தனியாக இருக்கின்றாள் என்பதை அங்கே உணர்த்துகின்ற விதமாக லூக்கா நற்செய்தியாளர் இந்த பெண்ணை பற்றிய குறிப்பை அங்கே அளிக்கின்றார், கொடுக்கின்றார். அதற்கு அடுத்த நிலையிலே வருகின்ற ஒரு நிகழ்வை பாருங்கள். அந்த மகனை இப்பொழுது அடக்கம் செய்வதற்காக அழைத்து செல்கின்றார்கள், இட்டு செல்கின்றார்கள். அந்த பாடையிலே அவனுடைய இறந்த பிணத்தை வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இதை காண்கின்றார். அவர் அதை கண்டு என்ன செய்கின்றார் பாருங்கள், அவர் மீது பரிவு கொண்டு. இந்த பரிவு என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்திலே சிம்பத்தி, எம்பத்தி என்று இரண்டு வார்த்தைகளை சொல்வார்கள். அந்த இரண்டு வார்த்தைகளில் சிம்பத்தி என்பது பரிதாபம், எம்பத்தி என்பது பரிவு. இதற்கு இரண்டிற்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், ஐயோ பாவம் என்று சொல்லி உடனடியாக நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற ஐயோ பாவம் என்ற வார்த்தைகள். இது சிம்பத்தி, நாம் துன்பப்படுகின்றவர்களோடு அவருடைய துன்பத்தை உணர்ந்தவர்களாக இந்த வார்த்தைகளை நாம் சொல்கின்றோம். ஆனால் எம்பத்தி என்று சொன்னால், ஐயோ பாவம் என்று நின்று விடாமல் உடனடியாக ஓடி சென்று உதவி செய்கின்ற மனம், உள்ளம். இன்றைக்கு நிறைய இடங்களிலே பார்க்கின்றோம். குறிப்பாக சாலைகளிலே திடீரென்று விபத்துகள் ஏற்படுகிறது என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? பார்த்துவிட்டு ஒதுங்கி விடுகிறோம். பல காரணங்கள் அதற்கு உண்டு. இங்கே போய் நாம் அதையும் இதையும் கையை வச்சோம்னாக்கா நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவான், நம்மளை சாட்சியாக கூப்பிடுவாங்க. எனவே நாம் இவ்வாறு ஏன் பல துன்பங்களுக்கு ஆளாக வேண்டும் என்ற ஒரு நிலையிலே சற்று ஒதுங்கி போவதை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சில பேரை பாருங்கள், உடனடியாக ஓடுவார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதுதான் எம்பத்தி என்று சொல்லக்கூடியதாகும். எனவே ஆண்டவர் இங்கே ஐயோ பாவம் என்று உள்ளூர உணர்ந்து அந்த பாவத்தை, அந்த பரிதாபத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக அல்ல, பரிவு கொண்டு என்ன செய்கின்றார்? உடனடியாக அழாதீர் என்றார். இந்த ஒரு வார்த்தை மட்டுமே அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் ஆற்றலையும் கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். அழாதீர் என்ற ஒரு வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இறப்பின் வீடுகளுக்கெல்லாம் நாம் சென்றோம் என்றால் பலவிதமான காரணங்களையும் காரியங்களையும் நாம் பேசுவதை தவிர்த்து நாம் அவர்களோடு இருப்பது என்பது முதன்மையான முக்கியமான ஒன்று. சில நேரங்களிலே அழுகின்ற மக்களோடு நாமும் அமர்ந்திருப்பது என்பதே ஆறுதலான ஒரு விஷயம். அதற்கு அடுத்த நிலையிலே அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளை சொல்வது மிக முக்கியம். அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு அந்த பெண் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அழாதீர் என்று பரிதாபப்பட்டு சொன்ன வார்த்தைகளாக நினைக்க வேண்டாம். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அருகில் சென்று பாடையை தொட்டார். அந்த பெண் இவரிடம் எதையும் கேட்கவில்லை, எதையும் பேசவில்லை.
மற்ற புதுமைகளிலே நாம் பார்ப்பது போன்று கெஞ்சி அவரை அழைத்து இந்த புதுமையை செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்டுக்கொள்ளவில்லை, இந்த பெண்ணும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இவராக முன்வந்து அவருடைய நிலை அறிந்து பரிவு கொண்டு இந்த ஒரு புதுமையை அவர் செய்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு அந்த இளைஞனை தூக்கி எழுந்திடு என்று சொல்கின்றார். எழுந்து உட்கார்ந்தான், அவனை அந்த தாயிடம் ஒப்படைத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வு நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு என்று சொல்லக்கூடியவர் நம்மை பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒருவர் அல்ல, மாறாக நம்மோடு கூட இருக்கின்றவர். எனவே தான் கடவுள் நம்மோடு என்ற வார்த்தையை இம்மானுவேல் என்று சொல்கிறோம். கடவுள் உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்கின்றவர். அவர் நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்றார் என்பதை நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதைவிட மிக முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே அந்த உயர்ந்த உன்னதமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார். எனவே அவர் மனு உடல் எடுத்து நம்மை போல எல்லா துன்பங்களையும் அனுபவித்தார், எல்லா நிலைகளிலும் அவர் வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் அவர் நம்மை போல இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே கடவுள் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்றவர், நம்மீது பரிவு கொள்கின்றவர், நமக்கு உதவி செய்கின்றவர், நமக்கு வேண்டிய அனைத்தையும் நம்மோடு இருந்து செயலாற்றுகின்றவர் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு புதுமை நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே கடவுள் தொலைவில் இல்லை, கடவுள் பாவம் பரிதாபம் என்று சொல்வதில்லை. கடவுள் நம்முள் இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நமக்கு எல்லா நிலைகளிலும் உதவுகின்றார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ அருள் வேண்டுவோம். ஆமென்.